சோஃபா அரசியல். சோஃபாவை சொல்லட்டும், புஷ்பாவை சொல்லட்டும், நான் கடுமையாக கண்டனம் சொல்வது சனாதன தர்மத்தை அவர் சொன்னதுதான். சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். சனாதன தர்மத்தை பற்றி விஜய் கட்சியை சார்ந்த முஸ்தபா அவர்கள் பேசுகிறார்கள், ஆதவ அர்ஜுனா பேசுகிறார்கள். எல்லாருமே வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். ஒரு மதத்தை சார்ந்த கருத்துக்களை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் உதாசீனப்படுத்த கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆக பேசினவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள். இது எந்த விதத்துல நியாயம்? விஜய் சார் நீட் அகற்றணும், இல்ல அதுல இருந்து ஒரு விலக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர், தம்பின்னு சொல்லுவேன், ஆனா இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திமுக எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டிடாது. நீட்டை பொறுத்தமட்டில் விஜய் அவர்கள் தங்களது எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தலைவர்கள்ல யாருக்கு இந்த வார்த்தை செட் ஆகும்? வாரிசுகளாவே இருக்காங்களோ, வரிசை கட்டி வாரிசாக நிற்கும் பொழுது அவர்கள் தான் வன்மம் மிக அதிகமாக. திராவிட முன்னேற்ற கழகம் தம்பி விஜய் அவர்களால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வகையில் ஒரு மகிழ்ச்சி தான். உதயநிதி அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் எந்த தார்மீக உரிமையும் இல்லை. 13 பேருக்கு மேல ஊழல் அமைச்சர்கள், நேர உதயநிதிக்கு பட்டாபிஷேகம், ஊழலின் ஊற்றுக்கண்ணே அவர்கள் தான். இப்போ ஸ்டாலின் சார் திருச்சியில திரும்ப ஒரு கேண்டிடேட்டா போட்டியிட போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. போட்டியிட்டா வெற்றி பெற முடியுமா என்பதும் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா மக்களோட வெறுப்பு அவ்வளவு சீக்கிரம் மறைந்துடுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அவங்க வாக்குறுதிகள்ல 60% வாக்குறுதிகள் நிறைவேற்றாமலே இருந்தாங்க. மதுப்பிரியர்கள் உள்ள சண்டை போடுறாங்க. என்னங்க அதான் ஆட்சி மாறிடுச்சுல, இன்னும் ஏன் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறீங்கன்னு. ஆட்சி மாறினா இதுவும் மாறணும் தானே, ஆனா மாறின மாதிரி தெரியலையே. நீங்க நேரா முருகன் கோயிலுக்கு போனீங்க, பாராட்டுகள். ஆனா அதே நேரத்துல முருகன் கோயிலுக்கு போபவர்களை நீங்கள் அவர்கள் உதாசீனப்படுத்தினால் உடனே உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. குறிப்பா நீங்க ஜோசியம் பத்தி பேசும்போது 2-3 ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய் தான். Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, President C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, பாண்டி, வெல்லூர், அரியலூர். டாடா மோட்டார்ஸ் பிக்கப் இன் ராஜா இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜா தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப்புடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. வென்யூ பார்ட்னர் பாக் எலான்சா. எஸ், ஹலோ மேம், வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக இருக்கு புடவை. எப்பவுமே புடவை அழகாக தான் இருக்கும், என் மனதும் அழகாக தான் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா சொல்லுவாங்களே, உங்களுடைய முகம் 1000 விஷயம் சொல்லும், உங்க புடவை நிறம் அதை விட 1000 விஷயம் சொல்லுது. நிச்சயமா என் நிறம் ரொம்ப சரியா சொல்லுது என்னோட மனதை. ஓகே, இந்த சட்டமன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து எதிர்கட்சியோட கையும் பயங்கர ஓங்கி இருக்கிறதா வெளியில சமூக வலைதளங்கள் நிறைய பார்க்க முடியுது. அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, சோஃபா அரசியல். ஸோ உதயநிதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை சொல்லியிருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சோஃபா அரசியல்ன்ற ஒரு வார்த்தை? அப்புறம் புஷ்பா பட பாணியில் இதெல்லாம் நடக்கிறாங்கன்னு சொல்கிறது, நாங்கள் தான் சீனியர், அவர் வேறு விஷயம் சொல்லிட்டு அரசியலை நாங்கள் தான் சீனியர்னு அழுத்தமாக சொல்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் உதயநிதி அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதுதான் எனது கருத்து. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக உழைத்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தம்பி விஜய் அவர்களால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வகையில் ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு மட்டும் இல்லை, மக்களிடம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே ஊழல் அமைச்சர்கள் 13 பேருக்கு மேலே ஊழல் அமைச்சர்கள், நேர உதயநிதிக்கு பட்டாபிஷேகம், இது எல்லாம் மக்கள் விரும்பவில்லை என்பதையும் நன்றாக புரிந்திருக்கிறது. இதில் உதயநிதி நீங்கள் மற்றதை சொல்கிறதுக்கு முன்னால் சோஃபாவை சொல்லட்டும், இல்லைனா நாங்கள் புஷ்பாவை சொல்லட்டும், ஆனால் நான் கடுமையாக கண்டனம் சொல்வது சனாதன தர்மத்தை அவர் சொன்னது தான். ஏன்னா தமிழ் வாழ்க என்று சொல்லும்போது நானும் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவேன். ஆனால் பிரிவினையை ஏற்படுத்தும் சனாதனத்தை ஒழிப்போம் என்ற வார்த்தையை நான் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா அது பெரும்பான்மையான இந்துக்களின் ஒரு பழக்க வழக்கம், வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை நீங்கள் எப்படி விமர்சனம் செய்யலாம்? ஆக அந்த வாழ்வியல் முறை விமர்சனம் செய்யும் போது எனக்கு ஒரு சின்ன வருத்தம், முதலமைச்சர் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். ஏன்னா சிலதில் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது. அதற்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை, நான் சொல்லலை, சாமானியமாக போய் கற்பூரம் ஏற்றி கோயிலுக்கு போகிற ஒரு அம்மாவிலிருந்து மனம் புண்படுகிறது என்பதை உதயநிதி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று,
ஷோபா, அதற்கப்புறம் வந்து புஷ்பா, இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இதில் ஊழலை பற்றியோ இல்லை என்றால் முறைகேடை பற்றியோ பேசுவதற்கு உதயநிதி போன்றவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஊழலின் ஊற்றுக்கண்ணே அவர்கள் தான். ஆனாலும் எங்கேயும் முறைகேடு நடைபெறக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். முறைகேடு நடக்கூடாது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தினால் நல்லது என்பது எனது கருத்து. ரைட். ஒரு பக்கம் உதயநிதி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு. ஆரம்பகட்ட காலத்திலேயே விஜய் சார் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 4 நாளில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள்ன்றது சரிதானா, இல்லை சட்டசபைனா இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து விமர்சனங்களை அள்ளி தெளிக்கிறாரா? இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாம் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போ முதல் நாள் விஜய் அவர்கள் பதில் சொல்லலை, அதனால் நாங்கள் அங்கே போய் அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா உதயநிதியும் ஒன்றும் தானாக பேசலை, அவரும் எழுதி கொடுத்து வந்து அதை தான் படித்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ன கேட்டால். ஏன்னா ஆரம்பத்தில் அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல்வாதி இல்லை, ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனவர் அல்ல. அதனால் சில அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை எவ்வளோ பயன்படுத்துனீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு பணம் செலவு செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். நம்ம சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கை திறந்தாலே அவங்க படம் தான் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை அவர்கள் குறை கூறுகிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் ஏற்கனவே முதல்ல 6 மாதங்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். என்னை பொறுத்த மட்டும் அவங்க இதை பிரிவினைவாதத்தை விதைக்கும் பொழுது அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். எல்லோரும் எனக்கு வருத்தம் என்னென்னா, சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசினார், ஓகே, அது அவர் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கப்புறம் விஜய் கட்சியை சார்ந்த டிவிகேவை சார்ந்த முஸ்தபா அவர்கள் பேசுகிறார்கள், ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார்கள். அதே மாதிரி காங்கிரஸின் சமீபத்திய அவரும் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். காங்கிரஸில் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பி திமுகவிட்டிருந்து வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் முதுகில் குத்தியவர் பேசுகிறார். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்த கருத்துக்களை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் நிந்திக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆக பேசினவங்களாம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் நான் விஜய் அவர்களிடம் வைக்கின்ற கோரிக்கை, நீங்கள் வேற்றுமை பார்க்க மாட்டோம், நீங்கள் நேராக முருகன் கோயிலுக்கு போனீங்க, பாராட்டுகள். ஆனால் அதே நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போபவர்களை நீங்கள் அவர்கள் உதாசீனப்படுத்தினால் உடனே உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நீங்கள் முஸ்தபா அவர்களை கண்டிச்சிருக்கணும், ஆதவர்ஜனாவை கண்டிச்சிருக்கணும். ஏன்னா மற்ற கருத்து வரும்போது உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதில் ஏன் நீங்கள் ரியாக்ட் பண்ண மறுக்கிறீர்கள்? இது எனது தாழ்மையான கருத்து. ரைட். ஒரு பக்கம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர்கள் தொடர்ந்து பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்லும் போது அவர் அடுக்கு மொழியில் அவர் ஸ்டைலில் சொல்லுவார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது அவங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சார் மேலே இருக்க குற்றச்சாட்டு ரொம்ப அமைதியாக இருக்காரு, இவரை எடுத்த உடனே பதில் சொல்ல மாட்டாரு. ஈவன் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை விடுறாரு. இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு. ஸோ அவருடைய பாணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? இல்லை, அவர் உடனே பதில் சொல்லி பழக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் புதியவர் என்பதையும் நாம் கொஞ்சம் உணர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. எல்லாத்தையுமே எல்லாமே உடனே எதிர்பார்க்கக்கூடாது. இவங்களோட அரசியல் வேறு, அவங்க அரசியல் வேறு. இப்போ தான் ஆரம்பித்திருக்கிறார். அதனால் இன்னும் கொஞ்சம் உடனே பதில் சொல்லுன்னா நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் அப்படி பதில் சொல்ல பழக வேண்டும். எல்லாமே ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். குதிரை பேரம் என்று சொன்ன உடனே குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகம் என்று சொன்னார். அது குதிரை பேரம் இல்லைன்னு அது வார்த்தைகளில் மட்டும் சொல்லக்கூடாது, குதிரை பேரம் இல்லை என்பதையும் அவர் உறுதி செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு அங்கே ஒரு பதில் சொன்னார். இன்னொன்று, அவரோட ஆஸ்தான ஜோசியர் அவர்களை OSDR நியமனம் செய்த உடனேயே அதற்கு மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா போன்றவர்கள் கண்டனம் தெரிவித்த உடனேயே அதற்கு உடனேயே நான் ரீகன்சிடர் பண்ணேன்னு சொன்னார். இதில் தான் எனக்கு வருத்தம். அப்போ அந்த மாதிரி கோரிக்கைகளெல்லாம் உடனே நீங்கள் சொல்லும் பொழுது, சனாதன தர்மத்தை பற்றிய கருத்துக்கள் வரும் பொழுது
அதை அவர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? அவருக்கு அந்த பதவி கொடுத்ததும் கொடுத்து ஒரு 2 நாள்ல திரும்ப அதை ரிவோக் பண்ணதும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், இல்லைன்னா அதை ரிவோக் பண்ணிருக்க கூடாது. நீங்க இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்படி அவர்களின் அழுத்தத்திற்கு, கம்யூனிஸ்டுகளின் மற்றவர்களின் அழுத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சிகளை மறுபடியும் மேற்கொள்வார்கள். இன்னொன்று, நானும் அந்த கருத்தை சொல்லியிருந்தேன். அவருக்கு ஜோசியர் என்பதற்காக கொடுக்கப்பட்டால் அது தவறு. ஆனால் அவரோட அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக ஜோசியம் இருந்தால் அதற்காக அதை மறுக்கப்படக்கூடாது என்பதும் எனது கருத்து. ஏன்னா அவரோட பேசிக் குவாலிஃபிகேஷனில் அவர் ஓஎஸ்டியாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருந்து இல்லை ஜோசியம் பார்க்குறாருன்றதுக்காக அதை மறுக்கக்கூடாது என்பதான். ஏன்னா ஜோசியம் அங்கே பார்க்காதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே ஜோசியம் பார்க்குறவங்க தான். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யாரானு ஒருத்தங்க ராகு காலத்துலேயோ இல்லைனா தவறான நேரத்துலேயோ போய் யாரும் நாமினேஷன் தாக்கல் செஞ்சுருக்க மாட்டாங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அது இருந்து அதற்காக அவர் மறுக்கப்பட்டால் அது தவறு என்பது எனது கருத்து. ரைட். ஸோ குறிப்பாக நீங்கள் ஜோசியம் பற்றி பேசும்போது ஒன்றும் இல்லை, 2-3 ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விஜய் தான்ப்பா. அது ஒரு வாட்டி வந்துட்டாரு, அதுக்கு ஜோசியம் இதை நிர்ணயம் செய்யலை, அவரோட செயல்பாடு அதை நிர்ணயம் செய்யும். அதனால் 20 வருஷம் 25 வருஷம் ஏலம் போடுறதுலாம் சரியில்லை, அவரோட பணி அதை நிர்ணயம் செய்யணும் என்பதை ஒரு வாட்டி நம்பி வந்தாரான்ல, உழைப்பினாலையும் வர வேண்டியிருக்கும். அவங்க டிவிகே சகோதரர்களோட உழைப்பையும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆனாலும் அவர்களுக்கு வெற்றி இலகுவாக கிடைத்து விட்டது. என்னென்னால் விஜயோட ஸ்டார் அந்தஸ்து இருந்தது. இன்னொரு கட்சிக்குன்னா அது போய் கட்சியில் சேர்ந்து கடுமையாக உழைத்து பூத் கமிட்டியில் அவங்க வேலை செஞ்சு மக்களின் நன்மதிப்பை பெற்று அதுக்கப்புறம் தலைவர்களாகி அதுக்கப்புறம் அவங்க பெற வேண்டியதை அவர் ஒரு 40 ஆண்டு கால திரை உலக நட்சத்திர அந்தஸ்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை இலகுவாக பெற்று தந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் திரை ஸ்டாராக 40 வருஷம் அப்படியே இருந்தேன், அதனால் அரசியல் ஸ்டாராகவும் நான் 40 வருஷம் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு குருட்டாம்போக்கில் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக இதை செயலில் காண்பிக்க வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிர்வாகியாக தொண்டராக இந்த 5 வருடம் எங்களது உழைப்பு கடுமையாக இருக்கும். தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காண்பிப்போம், நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் 2031 எங்கள் குரல் ஒலிக்கும் அளவிற்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறையாகவே இருக்கிறது. டபுள் என்ஜின் கவர்மெண்ட்டாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் எங்கள் இயக்கத்தை நாங்கள் பலம் பொருந்தியதாக மாற்றி 2031 நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்வோம். போன திமுக அவங்களுடைய ஆட்சியிலையும் சரி, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் நீட் எக்ஸாமை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிகழல. இப்போ விஜய் சார் நீட் அகட்டணும், இல்லை அதுலேருந்து ஒரு விலக்கு வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் தம்பின்னு சொல்லுவேன், ஆனால் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திமுக எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டிடாதுங்க. அப்படின்னா உடனே பார்த்தீங்களா நாங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் பகுத்து ஆராய்ந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மக்களுக்கான திட்டங்கள் உங்களோட திட்டங்களா, அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ சென்ற ஆட்சியில் உள்ளது எல்லாம் இருக்கும். அப்படின்னா உடனே சென்ற ஆட்சியில் எல்லாம் மிக நன்றாக நடந்தது என்று நம்மால் சொல்ல முடியாது. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், மகளிர் உதவித்தொகை 2 வருஷமாக அவங்க உடனே கொடுக்கல. என்னை போன்றவர்கள் கூட நாங்கள் கண்டனம் தெரிவித்திருந்தோம். அதனால் அரசாங்கத்துக்கு சற்று யோசிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே வரும்போது மட்டும் ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. அதான் எல்லாம் உடனே அவசரம். அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க வாக்குறுதிகளில் 60% வாக்குறுதிகள் நிறைவேற்றாமலே இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இவங்களை உடனே அவசரப்படுத்துறது நியாயமில்லை. ஆனால் நீட்டை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் தங்களது எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருத்துவர் என்ற முறையில் சாமானிய மக்கள் மிக அதிகமாக நீட்டில் தேர்வாகி, இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்னேன், நவோதயா பள்ளிகள், சாமானிய பிள்ளைகளுக்கான அரசாங்க பள்ளிகள், மருத்துவமனைகள் இவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்காக அவர் முயற்சி செய்ய வேண்டும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு காரணமே அவர் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றால் சாமானிய குழந்தைகளும் எல்லா மொழிகளும் கற்க வேண்டும், எல்லா மருத்துவமனைகளிலும் டெர்ஷியரி மருத்துவமனை, அப்போலோ மருத்துவமனை போன்ற வசதிகள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவங்க ஏற்கனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளில் இல்லாமல்
அது செயலாற்றப்பட வேண்டும். அந்த நீட்டை பொறுத்த மட்டும் ஓகே நிர்வாகத்துல அது அது வந்து கேன்சல் ஆனதை நானும் ஒத்துக்கல. 23 லட்சம் மாணவர்களின் வலி எனக்கும் தெரியும். அது அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் இது சரிதானே மேம். ஏன்னா இவ்வளோ மாணவர்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, ராத்திரி பகலாக படிக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னா அதில் ஒரு பெரிய நம்பகத்தன்மையோ இது இல்லையே. அப்போ அதை எதிர்க்கிறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி இல்லை. அதாவது நீங்கள் வந்து அதை முறையை எதிர்க்கலாமே தவிர நீட்டே எதிர்க்க முடியாது. ஏன்னா நீட் வந்து பல பேருக்கு உதவி செய்கிறது. இந்த கொஸ்டின் பேப்பரில் இன்னும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருந்திருக்கணும். இதே மாதிரி நடந்திருக்க கூடாது என்பதில் நானும் அழுத்தமாக சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு மறுபடியும் கட்டணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட இன்னொரு கோரிக்கை என்னன்னா, அவர்களுக்கு வருவதற்கான டிராவல் செலவையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை என் மனதில் இருக்குது. அதனால் நிச்சயமாக நீட் தேவை, ஆனால் அது சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் குறியாக இருக்கணுமே தவிர நீட்டே வேணாம் அப்படின்னு. இப்போ தேர்தலில் சில முறைகேடு நடக்குது, தேர்தலே வேணான்னு நம்ம சொல்கிறது இல்லை, முறைகேடை குறைங்கன்னு சொன்னோம். அதனால் அப்படி தான் சொல்லணுமே தவிர இது அதை தான் என்னால் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். தமிழ் சினிமா வந்து எப்பவுமே உங்களோட ஸ்பான்டினிட்டிக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே எல்இடியில் தலைவர்களுடைய ஃபோட்டோவும் சில வார்த்தைகளும் வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி சில கேள்விகள் இருக்குமா? எஸ். ஸோ விஜய் அவர்கள் இந்த தலைவர்களில் யாருக்கு இந்த வார்த்தை வந்து செட் ஆகும்? ஸோ இவரை மெயினாக வச்சுக்கலாம். ஸோ இவரை சார்ந்து இவர் மேலே ஒரு வன்மம் இருக்குது. அடுத்தடுத்து 2 பேர் இருக்காங்களே, அடுத்தடுத்து இருக்க வாரிசுகளாகவே இருக்காங்களோ, வரிசை கட்டி வாரிசாக நிற்கும் பொழுது அவர்கள் தான் வன்மம் மிக அதிகமாக காண்பிக்கிறார்கள். தேர்தலிலும் காண்பித்தார்கள், இப்போ நேரடியாகவும் காண்பித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஸ்டாலின் சார் வந்து திருச்சியில் திரும்ப ஒரு கேண்டிடேட்டாக போட்டியிட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது நம்பகத்தன்மையாக இருக்கா, இல்லை ஒருவேளை அவர் கேண்டிடேட்டாக போட்டிட்டா அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவர் போட்டியிட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் அவர் சென்னையில் நின்று அவர் தோற்றிருக்கிறார். அதனால் போட்டியிட மாட்டார் என்பது எனது கருத்து. ஒருவேளை போட்டியிட்டா வெற்றி பெற முடியுமா என்பதும் அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மக்களோட வெறுப்பு அவ்வளவு சீக்கிரம் மறைந்துடுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் நீங்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர்களை பணித்திருக்கிறார்கள். அதனால் திருப்பி அவ்வளவு சீக்கிரம் மனதை மாற்றுவார்களா என்று எனக்கு தெரியாது. அதனால் அந்த முடிவை எடுக்கக்கூடாது என்பதும் எனது கருத்து. ஓகே, அடுத்த வார்த்தை கவனம். யார்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் விஜய் சார்? ஏதோ காங்கிரஸ்ட்டு தான். என்னங்க அவன் பக்கத்து சீட்டே போட்டு கொடுத்துருக்காரு இப்பவே. இல்லை ரொம்ப கவனமா இருக்கணுங்க. என்ன கேட்டா அவர் இவங்க கூட சேர்ந்ததே எனக்கு ரொம்ப கவலை. ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்தா எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? விஜய் சாரை வந்து நேஷனல் பார்ட்டியா மாத்த போறது, இந்தியா முழுக்க கொண்டு போறதே ராகுல் காந்தி தான். அவரை கொண்டு போக முடியல, அவங்க கட்சி அவராலே கொண்டு போக முடியலைங்க. அப்புறம் எப்படி விஜய் சாரை கொண்டு போறாரு? அதனால எனக்கு வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தினார் என்ற வகையில் விஜய் மீது மகிழ்ச்சி. ஆனால் அதே சமயத்தில் காங்கிரஸை சேர்த்து கொண்டார் என்பதில் எனக்கு கவலை. ஏனென்றால் காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண், செயலற்ற தன்மை, எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லா குரல் வழியும் நெரிச்சாங்க. அவங்கள கூட வைத்திருக்கிறது கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ரைட். ஓகே, அடுத்த வார்த்தை உழைப்பு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் அவர் எப்படி ஆட்சி செய்யணும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் நேராக சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறாரு. அதனால தான் சில தடுமாற்றங்கள் உடனே பதில் சொல்ல முடியல. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருந்தால் கூட முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு வருகிறார், பிரதம அமைச்சராக ஆகிறார். ஆனால் 24 மணி நேரமும் உழைக்கிறார். அந்த உழைப்பையும் அந்த நேர்மையையும், ஏன்னா அவர் எனக்கு ஒன்று விஜய் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க முடியாது, ஊழலற்ற தன்மை, அதைத்தான் பிரதமர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால் உழைப்பில் அவர் வந்து பிரதமர் அமைச்சரை அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் வெற்றி பெற முடியும் என்பது எனது கருத்து. சரி, ஓகே, அடுத்த வார்த்தை உயர்வுக்கு அவரையே சொல்லலாம். விஜய் அவர்களையும் பாரத பிரதமர் அவர்களையும் சொல்லலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரு சாமானிய நிலையில் இருந்து மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல் உயர்ந்திருக்கிறார்கள். அதனால் மாநிலத்தில் விஜய் அவர்களையும், அகில பாரதத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களையும் சொல்லலாம். உயர்வு கிடைக்காமல் போனது என்றால் அண்ணன் சீமானை சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்த வார்த்தை இதில் யார் கூட முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நட்போடு இருக்கலாம், ஒரு நட்பு பாராட்டலாம். மத்திய அரசு கூட, நான் இதை பாரத பிரதமர் அவர் முதலமைச்சர் என்பது மத்திய அரசு கூட நட்போடு இருக்க வேண்டும்.
ஏனென்றால் சென்ற ஆட்சியில் மக்கள் புறந்தள்ளினதுக்கு ஒரு காரணம் ஏன்னா நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கே சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தால் அவரை வரவேற்க மாட்டார், கவர்னருக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். அப்போவே நான் சொன்னேன், ஸ்டாலின் இதெல்லாம் செய்கிறதுனால மக்கள் நிச்சயமாக அவரை வந்து புறக்கணிப்பார்கள்னு. பிரதமரை புறக்கணித்த ஸ்டாலினை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதனால் மத்திய அரசு கூட மாநில அரசு விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களோடு நட்புறவோடு, நான் அதை தனிப்பட்ட நட்புன்னு சொல்லலை, மாநில அரசும் மத்திய அரசும் நட்போடு இருக்கும் பொழுது மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டியவையெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் என்பது தான். லாஸ்ட் வேர்ட். ஏமாற்றம் அல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தான் சொல்லணும். அதோட எங்களுக்கும் தான் எல்லாம் அவர் ரொம்ப தனித்து விட்டாங்களோ, ஏன்னா அவர் சொல்லிட்டு வரும்போது நன்றி விடைபெறுகிறேன்னு சொல்லும்போது பார்க்குற நம்மளுக்கே கஷ்டமா இருந்துச்சு. இல்லை, அது ஒரு முதலமைச்சராக வர வேண்டி கடுமையாக உழைத்தவர். நாங்கள் எல்லாருமே இணைந்து தான் பணியாற்றினோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாருமே பணியாற்றினோம். அதில் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கும் ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றம் வருங்காலத்தில் எங்களுக்கு ஏற்றமாக வருவதற்காக எங்களது உழைப்பு கடுமையாக இருக்கும் என்பது தான். ஓகே மேம், ஆல்ரைட். சார், இப்போ இந்த ஒரு வாரம் விஜய் சாரோட ஆட்சியில் எந்த ஒரு விஷயமா இல்லை அவர் சொன்னது அவருடைய நடவடிக்கைகளை உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன? எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது? கவர்ந்தது எல்லா தலைவர்களையும் சென்று பார்த்து விட்டு வந்து விடலாம் அப்படின்னு. ஏமாற்றம் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கும் வந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பாகுபாடை பார்த்துருக்க கூடாது. ஏன்னா ஆதரவுக்காக அவங்க போல எல்லா கட்சியோட ஒத்துழைப்பு இருக்கணும், எல்லாருக்கும் நாங்கள் வந்து மரியாதை கொடுக்குறோம் எல்லாரும் அப்படின்போது, ஆக ஒரு கட்சியை மட்டும் உதாசீனப்படுத்தி இருக்கக்கூடாது. அது ஒன்று. ஆனால் நாங்கள் அதற்காக எதிர்பார்க்கலை, ஏமாற்றமும் இல்லை. நாங்கள் எப்போவுமே எங்களோட தலை என்றுமே நிமிர்ந்து தான் இருக்கோம். ஆனால் அதில் ஒரு பாகுபாடு பார்த்தாரோ போனது எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி தான். சின்ன சின்ன கட்சிகள் அலுவலகத்திற்கு கூட சென்றது மிக்க மகிழ்ச்சி தான். அதே நேரத்தில் இந்த இந்தியாவை ஆளுகின்ற பாரதத்தை ஆளுகின்ற கட்சிக்கும் வந்து ஒரு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும், நட்பை பாராட்டி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக ஒரு பாராட்டு எல்லாரையும் சென்று பார்த்தது. அதில் சின்ன ஒரு விமர்சனம், பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை அவர்கள் மரியாதையாக நடத்தவில்லை என்பது. இன்னொன்று, உழைக்கிறார். எல்லாரும் கூட சொன்னாங்க அவர் பிரச்சாரத்துக்கே வரல. அதனால் சட்டமன்றம் முடிந்த பின்பும் நேற்றைய தினம் சட்டம் ஒழுங்குக்காக, அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு, இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடித்தது, முதலீடுக்காக இன்று பல நிறுவனங்களை அவர் பார்த்திருக்கிறார். ஆக அந்த வகையில் சரியாக முன்னெடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், சென்ற ஆட்சி மாதிரி மத்திய அரசோடு சண்டை போடுறோம், திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுவதில் பாராபட்சம் காண்பிக்கிறோம் அப்படின்லாம் பாராபட்சம் காண்பிக்காமல் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், மக்களை அதிகமாக, இப்போ கூட நான் பாண்டிச்சேரி தான் போகிறேன், ஒவ்வொரு முதல் நாளும் 15ஆம் நாளும் நான் பாண்டிச்சேரியில் நாங்கள் நிர்வாகத்தில் மக்களை சந்தித்து கொண்டு இருந்தோம். மாதிரி மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்யணும். அவர் என்னென்ன உறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும். மக்களுக்கான முதலமைச்சராக இருக்க வேண்டும். கூட்டணி அழுத்தத்திற்கு, அது எல்லாம் கூட இருக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது, அவங்க அழுத்தத்திற்கு பழையபடி அவரை இழுத்து வந்து விடக்கூடாது என்பதிலும் அவர் கவனமாக இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எனது வாழ்த்து. ரைட். மேம், இன்ஃபேக்ட் பதவியேற்பு நடந்த அன்னைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடமா. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, என்ன நாங்கள் தான் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம், தயவு செஞ்சு தொடர்ந்து இப்படி பண்ணாதீங்கன்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்து நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க, 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு தயவு செய்து தமிழ்த்தாயை யாருமே சிறுமைப்படுத்தாதீர்கள். தமிழ்த்தாய் எங்கே ஓங்கி ஒலித்தாலும் அவளது பெருமை இருந்து கொண்டு தான் இருக்கும். 3வது ஒலித்தா 4வது ஒலித்தா என்று அவளை சிறுமைப்படுத்தாதீர்கள். தமிழ்த்தாய் என்றுமே பாரத தேசத்திற்கு மரியாதை கொடுப்பவள். அதனால் புரோட்டோகால் படி நாட்டுப்பாடல், தேசிய பாடல் பாண்டிச்சேரியிலும் அப்படி தான் நடந்தது, புதுச்சேரியிலும் அப்படி தான் நடந்தது. அதனால் அரசாங்க விழாக்களில் எத்தகைய பாடல்கள் எப்படி ஒலிக்கப்பட வேண்டுமோ அப்படி ஒலிக்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். மறுபடியும் அதில் வந்து நீங்கள் அரசியலாக்கி அதை பிரிவினை ஏற்படுத்தி மொழி வேற்றுமை, மாநில வேற்றுமை, நிற வேற்றுமை, சாதிய வேற்றுமை, மத வேற்றுமை இதை கொண்டு வரக்கூடாது. அரசாங்கத்தில் என்ன நடைமுறை பின்படுத்தப்படுகிறதோ
அந்த நடைமுறையை பின்பற்றி அதில் அரசியலாக்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா மறுபடியும் திமுக மாதிரி அரசியல் செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ அது பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் போன கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க அரசாங்கமே டாஸ்மாகால தான் இயங்கிட்டு இருக்கு, அவ்வளோ வருமானம் வருது. ஸோ இது ரெண்டுத்திற்கும் எப்படி ஒரு பிரிட்ஜ் பண்ண போறாரு? இல்லை, இதில் உடனே முதல்ல ஆரோக்கியமான ஒரு நகர்வு என்றால் அது டாஸ்மாகை அவர்கள் விடுத்தது. 717 நினைக்கிறேன், 700க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்பட போகிறது. பெயரளவில் இருந்துவிடக்கூடாது. ஏன்னா சில சமூக வலைதளங்களில் இந்த டாஸ்மாக் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் திருப்பி அது இயங்கி கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் வருகிறது. உண்மையிலேயே கோயில்களுக்கு பக்கத்தில், கல்வி கோயில்களுக்கு பக்கத்தில் உள்ள டாஸ்மாக்குகள் அகற்றப்பட வேண்டும். புதிய டாஸ்மாக்குகள் வந்துவிடவும் கூடாது. அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற கவலை மாதிரி ஒரு பக்கம் மூடிட்டு பின்னால் கிளை டாஸ்மாக்குகள் திறந்து விடப்பட்டுவிடக்கூடாது என்பதிலும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டாஸ்மாகில் ஏற்கனவே போதை பழக்கப்பட்டவர்களுக்கு போதை மறுவாழ்வு மையங்களை உடனே திறக்க வேண்டும் என்று மருத்துவராகிய எனக்கு வேண்டுகோள். புதுச்சேரியில் நான் அந்த முயற்சியை முன்னெடுத்தேன். அதனால் வருங்காலம் இனிமேல் போதைக்கு உள்ளாகக்கூடாது. ஏற்கனவே போதைக்கு உள்ளான சமூகத்தை மறுவாழ்வு மையங்களை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்கள் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது என்னன்னா, விஜய் சார் வந்து அவருடைய பிரச்சாரப்பவே ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சில எப்படி சொல்கிறது, இவங்க பாஷையில் சொல்லணும்னா மது பிரியர்கள் வந்து உள்ள சண்டை போடுறாங்க, என்னங்க அதான் ஆட்சி மாறிடுச்சுல, இன்னும் ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறீங்கன்னு. ஏன்னா இந்த ஊழல் வந்து ரொம்ப அடிப்படை டாஸ்மாக்லேருந்தே ஆரம்பிக்குது. ஆட்சி மாறினா எதுவும் மாறணும் தானே, ஆனால் மாறின மாதிரி தெரியலையே. நிச்சயமாக மாறணும். 10 ரூபா பத்தாதுலாம் நினைக்கக்கூடாது. 10 ரூபாயை முற்றிலுமாக டாஸ்மாகே ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் 10 ரூபா இருக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? சரி, அதனால் பாட்டிலே இருக்கக்கூடாது, அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கணும்னு நினச்சா எப்படி? அதனால் ஒரு மிகப்பெரிய எப்படி ஒரு அரசியல் மாற்றம் வந்ததோ அதே போல் சமுதாயத்தில் டாஸ்மாக் சாராத ஒரு சமூகம் வருவதற்கான மாற்றம் வர வேண்டும். அதனால தான் நான் குடிச்சு பழகிட்டேன், எனக்கு கையெல்லாம் நடுங்குது, நான் என்ன பண்ணுதுன்னா உடனே நீ மறுவாழ்வு மையத்துக்கு போ, அங்கே உனக்கு மறுவாழ்வு தருகிறோம் என்று அவர்களை மறுபடியும் டாஸ்மாக்குள்ளே போகாமல் அவர்களை சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்து. கொஞ்சம் சவால் தான், ஆரம்பத்தில் சவால் தான். ஆனால் எல்லோரோட ஆலோசனைகளையும் பெற்று நிச்சயமாக அவர் நல்லாட்சி புரிய வேண்டும். அதே நேரத்தில் விமர்சனங்கள் வந்தால் கூட அதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் வேண்டும், துணிச்சலும் வேண்டும். ரொம்ப எல்லாரும் சொன்னாங்கன்றக்காக ப்ரெஷருக்கு அவர் ஆளாக விடக்கூடாது என்பதையும், ப்ளஷராக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்ள. ஆனால் நாங்கள் அரசியல்வாதியாக எங்களுக்கு மக்களுக்கு தவறு செய்தால் நாங்கள் அதை சுட்டி காண்பிப்போம், தட்டி கேட்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான், எவ்வளோ ப்ரெஷரான கேள்வி கேட்டாலும் அதை கொஞ்சம் கூட அசராமல் ப்ளஷரோட பதில் சொல்லுவீங்க. ஸோ அதுதான் தமிழிசை அம்மாவோட ஒரு சிறப்பு. உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. எப்பவும் போல், ஏன்னா உங்களுடைய விமர்சனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் எந்த நேரத்துலையும் அந்த நாகரிகத்தை தாண்டி நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் மேம். நன்றி. உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு எனது மகிழ்ச்சி. நன்றிம்மா. நன்றி. Title sponsors JJ Gold, Cash for Gold, Mangai Nighties, 43 years trust and quality, smile and comfort, GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care, Presence C. Joseph Vijay Enum Nan, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ganesh Ceramics branded tile showroom, Pondi, Vellur, Ariyalur. Tata Motors, pick up in Raja இப்பொழுது எலக்ட்ரிக் அவதாரத்தில். உங்க பிசினஸில் லாபம் இனிமேல் சார்ஜ் தான் இருக்கும். புதிய டாடா இன்ட்ரா EV பிக்கப் உடன். ஃபுட் பார்ட்னர் கொலத்தூர் பாபு கேட்டரிங், ஹை கிளாஸ் கேட்டரர்ஸ். Beverage partner Wag Bakri, best quality teas since 1892. Venue partner Park Elanza.